ஒருத்தர் சொன்னார், சாப்பிடலாம் சிக்கன் 65, ஆனால் அதை சாப்பிடும்போது கூடாது. அப்போ வந்து நீ அதை விரும்பிட்ட. அதை விரும்பி ருசிச்செல்லாம் சாப்பிடக்கூடாது. சாப்பிடு, உன் வயிற்றை நிரப்பிக்கோ, அதில் பலன் உண்டாகுது, ஏதோ கடவுளுக்காக வாழு, அவ்வளோதான ஒழிய இதை என்ஜாய் பண்ணுறது என்ன? சாப்பாடெல்லாம் என்ஜாய் பண்ணக்கூடாது. இப்பெல்லாம் போதிச்சு அதுலேருந்து வந்தவன் நான், அதனால சொல்கிறேன். நான் நீங்கள்லாம் பாக்கியவான்கள். ஒரு நல்ல சட்டையை போட்டக்கூடாது. நல்ல சட்டையை போட்டால் போச்சு, இதில் என்ன உனக்கு ஆசை? அதாவது நல்ல ஆசை கூட இருக்கக்கூடாதுன்ட்டாங்க. கெட்ட ஆசை பரவாயில்ல, கெட்ட ஆசை கூடாது தான். அதுதான் இப்போ சொல்லியிருக்குது. கெட்ட ஆசை தான் இச்சை, அதுதான் பாவத்துக்குள்ளே நடத்துகிறது. அதை நாம் வேண்டாம் தான் நம்ம போதிக்கிறோம் இல்லையா? ஆனால் இதனுடைய ஆப்போசிட் என்ன? நல்ல ஆசைகள் நம்முடைய உள்ளத்தை தேவனுடைய வார்த்தை தூண்டுகிறது. ஒன்றை ஆசைப்பட, ஒன்றை அடைய தேவனுடைய வார்த்தை நம்மை தூண்டுகிறது. முதல்ல பாருங்க, நான் இது வசனங்களை கேட்கும்போது, இப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்கும்போது ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார் பாருங்க. எனக்கு அந்த அவர் பிரசங்கம் பண்ணதுலேருந்து பல வருஷங்களாக எனக்கு ஒரு வசனம் அவர் மூலமாக எனக்கு வந்து கிடைச்சது. என்னன்னா, அது அப்படியே மனசில் பதிவாகி எந்நேரமும் நான் அதை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு அதையே பேசிக்கிட்டு இருக்க ஆரம்பித்தேன். அது என்ன வசனம்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. இது 1000 தடவை நான் வாசித்திருக்கிறேன் அந்த காலத்தில். ஆனால் எனக்கு பட்டதே கிடையாது. அதனுடைய அர்த்தம் வழங்கினதும் கிடையாது, இதை நான் சீரியஸாக எடுத்துக்கிட்டதும் கிடையாது. ஆனால் ஒரு மனுஷன் பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு திடீர்னு லைட் அடித்த மாதிரி இருக்குது. சிலருக்கு அப்படி இருக்கும் பாருங்க, திடீர்னு ஒரு லைட் அடித்த மாதிரி இருக்கும், காரியம் வழங்கும். அன்றைக்கு அதை பிடிச்சேன் பாருங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு அப்படின்னு எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும்னு என் மைண்ட் அப்படியே 1000 திசையில் போக ஆரம்பிச்சிருச்சு. என்னால் அதை செய்ய முடியும், இதை செய்ய முடியும், இப்படி நான் ஊழியம் செய்ய முடியும், அப்படி சபையை வச்சு நடத்த முடியும், இப்படி நான் ஒரு சபையை எழுப்ப முடியும், இப்படி நான் பண்ண முடியும். நான் அப்போ இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன், இப்படி செய்வேன்னு அப்பவே சொல்லியிருக்கிறேன். நான் இன்றைக்கு செய்கிற அத்தனையும் நான் சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் இந்த ஆசைகளை என்னிடத்தில் தூண்டினது கர்த்தருடைய வார்த்தை. அப்ப கர்த்தருடைய வார்த்தை நல்ல ஆசைகளை நமக்குள்ள தூண்டும்படியாக வருகிறது. உன்னதமான உயர்வான லட்சியங்களையும் ஆசைகளையும் எண்ணங்களையும் நமக்குள்ள உண்டாக்கும்படியாக, உருவாக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்ல ஆசை நல்லது பாருங்க. அந்த ஆசைகள் கற்பந்தரிக்க வேணும் பாருங்க. உள்ளத்தில் வந்து அது கற்பந்தரிக்கலைன்னா ஒன்றும் பிறப்பிக்க முடியாது. இதுதான் நிறைய பேர் புரிஞ்சுக்கல. அதனால தான் வசனத்திலிருந்து பிரயோஜனப்படுறது இல்லை. அவங்க ஏன் பிரயோஜனப்படுறது இல்லை வசனத்தை கொண்டு? ஏனென்று சொன்னால், இந்த செகண்ட் ஸ்டெப்புக்கு போறது இல்லை. வசனத்தை கேட்டாங்க, அந்த நேரத்தில் அவளுக்கு உற்சாகமாக இருந்தது, ஆனால் அது